அப்பா நீர் கர்த்தாவே எங்களுக்கு அற்புதம் அதிசயம் செய்தீர் என்று கர்த்தாவே நாங்கள் வந்திருக்கிறோம் ராஜா. ஒரு விசை கூட ஈரங்களை நினைத்து பார்த்ததினால் கர்த்தாவே அப்பா ஐயோ அந்த கோர சிலுவை எங்களுக்காக சுமந்து எங்களுக்கு நினைத்து பார்த்ததினால் கர்த்தாவே எங்களை விடுதலை தந்தீர் ராஜா.
போதகரை மறைத்து நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. நீர் பேசும் கர்த்தாவே நாங்கள் கேட்கிறோம் ராஜா. எங்கள் இருதயத்தை எங்கள் சிந்தையை நீர் திறந்தருள்படியாய் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா நீர் கர்த்தாவே எங்களோடு கூட இடைப்படும் ராஜா. நன்றி செலுத்துகிறோம் ஆவியானவரே. நீரே பொறுப்பேற்றுக் கொள்ளும் கருத்துரை கொடுக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் கேட்கிறோம் நல்ல பிதாவே. நம்மளுடைய பிதாவாகும் கடவுளும் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துனாலும் உங்களுக்கு கிருபையும் சம்மதமும் உண்டாவதாக. இயேசு நல்லவராக இருக்கிறார். ஒவ்வொரு நாளும் நம்மளுக்காக அவர் கிருபையாக நடத்துகிற ஆண்டவராக இருக்கிறார். நம்முடைய ஒவ்வொரு நாளும் நம்மளுடைய ஜபத்தை கேட்குற ஆண்டவர், அதுக்கு பதில் கொடுக்குற ஆண்டவர். எப்போதும் லாரி ஆகிடுதான் வந்து இங்கே நின்று பண்ண கிடையாது. சரி உக்காரு. கிறிஸ்து பெருமானவர்களே, இன்றைக்கு திருத்துவ பின்பு 5வது நாள் வாரம், the 5th Sunday after Trinity. எடுக்கப்பட்ட பகுதியை வந்து இன்றைக்கு நாம் தியானிக்க போகிறது மார்க் 3:7-19 வரை. இதில் என்ன நாம் வாசிக்கிறோம்னாக்கா, தலைப்பு சீசத்துவம் விசுவாசத்தில் அது வேறாக இருக்க வேண்டும். The discipleship must be rooted in faith. இப்போ ஆண்டவர் சீசர்கள் 12 சீசர்கள் அவர் தெரிந்து கொண்டார், அழைத்தார். அழைக்கும் போதே அவர்கள் உடனடியாக இயேசு பின்னால் அவர்கள் போனார்கள். இன்றைக்கு அழைத்த அந்த ஆண்டவர் கடைசியாக அவர் இந்த உலகத்தை விட்டு போகும்போது உன்னையும் என்னையும் அவர் சீசர்களாக நியமித்தார். ஆக இன்றைக்கு நாம் ஆண்டவருக்கு சீசர் அப்படின்னாக்கா அவரோட நம்ம சிம்பிளாக சொல்கிறது கையாளா, லெஃப்ட் ஹேண்ட் ரைட் ஹேண்ட் மாதிரி கை, ஆண்டவருக்கு கை, வலது கை இடது கை, சீசர்கள். அதாவது ஆண்டவர் உலகத்துக்கு வந்த நோக்கம், ஆண்டவர் உலகத்துக்கு வந்த செய்த காரியங்கள், அற்புதங்கள், அறிவித்த சுவிசேஷம், அது எல்லாம் தொடர்ந்து அவர் இப்போ பரலோகத்தில் இருக்கிறார். அவர் மீண்டும் வர போகிறார். ஆக அவர் வர்ற வரைக்கும் உலகத்தில் உள்ளவர்களுக்கு, இயேசு அறியாதவர்களுக்கு அவர்களுக்கு இயேசு குறித்து போதிக்கிறது, சொல்கிறது நம்மளுக்கு கொடுத்துருக்கிறார் அந்த கடமை. அதுதான் ஆண்டவர் இன்றைக்கு யார் இயேசுவை கடவுள் என்று நம்புகிறார்களோ, தேவன் என்று நம்புகிறார்களோ, அவர்களுக்கு எல்லாரும் ஆண்டவர் அந்த அதிகாரம் கொடுத்துருக்கிறார். நீ என் சீசன், யூஸ் அனியா கூடா, புரியுதுங்களா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, இன்றைக்கு ஆண்டவரோட கூடாவா நீங்கள் இருக்க வேண்டும்னாக்கா, சிம்பிளாக புரியுற மாதிரி நான் சொல்கிறேங்க. நான் வேதத்தின் பிரகாரம் ஆழமாக இருக்கணும் சொன்னாங்க. வேறாக ஆண்டவர் தான் என் ஆண்டவர், இயேசு தான் என் தேவன், இயேசு தான் என் ரட்சகர், எனக்கு அவர் ரட்சிப்பு கொடுக்க போகிறார், என்னையே அவர் 2ஆம் வருகையிலே நியாயத்திற்கு போகிறார். அது வரைக்கும் நான் பரிசுத்தமாக இயேசுக்காக இருக்க போகிறேன். அது வரைக்கும் நான் இயேசுக்காக சுவிசேஷத்தை அறிவிக்க போகிறேன். அவர் எனக்கு சொன்ன காரியங்கள் எல்லாம் நான் மற்றவங்களுக்கு பகிர்ந்து சொல்ல போகிறேன். ஆக அந்த சுவிசேஷத்தை அறிவிக்க வேண்டும்னாக்கா, அவரோட சீசராக நீங்கள் இருக்க வேண்டும் என்றாக்கா, நீங்கள் உங்களோட விசுவாசம் அது இயேசு மேலே இருக்கு. The faith must be in Jesus Christ. அது ஆழமாக இருக்க வேண்டும்.
அது வேறு ஆழமாக நிற்க வேண்டும். பாருங்க, ஒரு மரம் செழிப்பாக இருக்குதுனாக்கா, அது உறுதியாக நிற்குதுனாக்கா, எதனால? வேறுனால. எவ்வளோ ஆழம், எவ்வளோ வேறு பரவுதோ அவ்வளோ ஸ்ட்ராங்காக அந்த மரம் நிற்கும். இப்போ அந்த மரம் செழிப்பாக இருக்கணுனாக்கா அதுக்கு தேவையான உணவு எதுலேருந்து வருது? வேறு தான். ஆக இன்றைக்கு நீங்கள் இயேசுவை நம்புறீங்க. இயேசு எனக்கு பரலோகத்தில் ஒரு இடம் வைத்திருக்கிறார். இயேசு வருகையில் நான் இயேசுவோடு இருப்பேன். என் பாவத்தை எல்லாம் இயேசு அவர் மேலே சுமந்து கொண்டார். இதையெல்லாம் நீங்கள் நம்பிக்கையாக இருக்கும்போது உங்களோட வேறு இயேசு மேலே ஆழமாக இருக்க வேண்டும். யார் என்ன சொன்னாலும், புயல் காற்று அடித்தாலும், மழை வந்தாலும், வெள்ளம் ஏறினாலும் அந்த மரம் அப்படியே நிற்கும். ஏன்னா வேறு ஆழமாக. ஆக உங்கள் வாழ்க்கையிலும் நீங்கள் ஆண்டவருக்காக, ஆண்டவரே யூமியா முடா சயா யூமியா முடா அப்படின்னு சொல்கிறீங்கள, அப்போ ஆண்டவருக்காக நீங்கள் என் நண்பன்டா, என் நண்பனுக்காக உயிரே கொடுப்பண்டா அப்படின்னு சொல்லுங்க. இந்த மாதிரி ஆண்டவருக்காக நீங்கள் யார் எது சொன்னாலும், யார் உங்களை திசை முத்தினாலும், யார் உங்களை வேறு வழியாக கொண்டு போனாலும், இயேசு என் ஆண்டவர் நீங்கள் உறுதியாக நிற்க வேண்டும். அந்த வேறு ஆழமாக நிற்க வேண்டும். இன்றைக்கு வாசிக்கப்பட்ட பகுதியில் நம்ம ரெண்டு காரியங்கள் பண்ணோம். இயேசு எங்கே போனாலும் பெரிய கூட்டம். நம்ம மாதிரி 20 பேர் உட்காந்து இயேசு இங்கே நின்னாக்கா இடமே இருக்காது. அவ்வளோ கூட்டம். ஏன்? ஆண்டவர் இயேசு அற்புதம் செய்கிறவர். ஆண்டவர் இயேசு சுகம் கொடுக்கிறவர். ஆண்டவர் இயேசு உங்கள் பிரச்சனைக்கு ஒரு முடிவு கொடுக்கிறவர். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு சமாதானத்தை கொடுக்கிறார். ஆண்டவர் இயேசு உங்களுக்கு நித்திய ஜீவனை கொடுக்கிறார். அதனால ஆண்டவர் இயேசு அவரோட அங்கேயே அது தொட்டாலே எனக்கு சுகமாகும் என்ற ஒரு நம்பிக்கை அவர்கள் மேலே உண்டு. அந்த கூட்டம் ஏன்னா நிறைய பேர்த்துக்கு அவர் நோயாளிகளுக்கு பேய் பிடிச்சவங்க எல்லாத்தையுமே சுகத்தை கொடுத்தார். அது அந்த அற்புதம் இவர்களுக்கு நடக்கணுன்ட்டு கூட்டம் பின்னால் எங்கே போனாலும் போகுது. வாசிங்க இன்றைக்கு மார்க்கு 3ஆம் அதிகாரம் 7-12 வாசிங்க. இயேசு தம்முடைய சீஷர்களோடு அவ்விடம் விட்டு கடலோரத்துக்கு போனார். கலிலேயாவிலும் யூதேயாவிலும் எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அக்கரையும் இருந்து திரளான ஜனங்கள் வந்து பாருங்க, இயேசு கடலோரமாக கலிலேயா கடலோரமாக போயிருக்கிறார். அப்போ இது கேள்விப்பட்டு அந்த கூட்டம் பக்கத்தில் எத்தனை நாடு சொன்னாங்க, வாசியம் அந்த நாடுகளெல்லாம் எல்லாரும் வர்றாங்க அந்த நாட்டிலிருந்து. வாசியமா கலிலேயா, யூதேயா, எருசலேமிலும் இதுமேயாவிலும் யோர்தானுக்கு அப்பாற்பட்டு திரளான ஜனங்கள் வந்து அவருக்கு பின் சென்றார்கள். இப்ப மலேசியாவுக்கு இயேசு வர்றாருன்னு வச்சுக்கோங்க. மலேசியாவோட மட்டமாக இருப்பாங்க நினைக்கிறேன். நீங்கள் சிங்கப்பூர், இந்தோனேஷியா, புருணை, பிலிப்பைன்ஸ், உலகம் என்றும் மலேசியாவுக்கு அதுக்கும் சொந்த சபைக்கு வராராம். எப்படி இருக்கும் அந்த கூட்டம்? இப்போ பாரு, இப்போ என்ன நடந்துகிட்டு இருக்குது? வேர்ல்ட் கப். அந்த வேர்ல்ட் கப்பு உலகம் எல்லாரும் காசு, டிக்கெட்டு, ஹோட்டல்ஸ், ட்ராவல் எக்ஸ்பென்சிவ். என்னோட ஃபேன் ரொனால்டோ விளையாடுறான், மெஸ்ஸி விளையாடுறான். அதுக்காகவே
இவனுங்க காசு அழிச்சு போகிறானுங்க. இப்போ இயேசு அற்புதம் செய்கிறார், சுகத்தை கொடுக்கிறார், விடுதலை கொடுக்கிறார், நித்திய வாழ்வு கொடுக்கிறார். எல்லாம் போயிடும். விட்டாக்கா டொனால்ட் ட்ரம்ப் வந்து இறங்கிடுவான். விசுவாசிக்க அதுதான் நடந்தது இயேசுவின் காலத்தில். எத்தனை நாட்டிலிருந்து சுற்றி வட்டாரத்தில் எல்லாரும் வந்து தூரன் பண்ணிட்டாங்க. அங்கே தூரன் பண்ணது என்னாச்சு? அந்த இடத்துல அவருக்கு பின் சென்றார்கள். அல்லாமலும் தீரு சீதோன் பட்டணங்களின் திசைகளிலும் இருந்து திரளான ஜனங்கள் அவர் செய்த அற்புதங்களை குறித்து கேள்விப்பட்டு அவரிடத்தில் வந்தார்கள். அவர் அநேகரை சுஸ்தமாக்கினார், அநேகருக்கு சுகத்தை கொடுத்தார். நோயாளிகள் எல்லாத்துக்கும் அதை அறிந்து அவரை தொட வேண்டும் என்று அவரிடத்தில் நெருங்கி வந்தார். அவர் கிட்ட நெருங்கி வந்தார். 5 தொட்டாலும் எனக்கு சுகம் வரும் என்று விசுவாசித்து இயேசு கிட்ட நெருங்கி வந்தார். அப்புறம் ஜனங்கள் திரளா இருந்தபடியால் கூட்டம் ரொம்ப 10,000 பேர் 100,000 பீப்புள் வந்துட்டாங்கன்னு வச்சுக்கோமே. அந்த இடமே நெருக்கமாக வச்சு அப்புறம் அவர்கள் தம்மை நெருங்காதபடிக்கு அவரையும் இயேசுவை நெருக்கி சில பெரிய பெரிய திருவிழா நடக்கும்போது நீங்கள் கேள்விப்படலாம். இந்தியாவில் கூட போய் ஏறுவாங்க மலையில். திடீர்னு எதுவும்னாச்சும் அதெல்லாம் 10 ஓடிடுவானுங்க. அந்த கூட்டத்தில் எத்தனோ பேர் மெதிப்பட்டு சத்து போகிறாங்க. அந்த மாதிரி இயேசுக்கு ஒரு சூழ்நிலை வரக்கூடாதுன்ட்டு ஆண்டவர் இயேசுவை முன்கூட்டியே என்ன செஞ்சாரா? எனக்காக ஒரு படகு, ஏன்னா அவர் கடலோரமாக இருக்கிறாரு, ஒரு படகை எனக்கு ஆயத்தப்படுத்தி, இல்லைன்னா என்னைய நெரிச்சிருவானுங்க. அப்போ இயேசு அந்த படகு மேலே ஏறிட்டு அவரோட பிரசங்கத்தை அறிவிக்கிறார், சுவிசேஷத்தை அறிவிக்கிறார். தம்முடைய சீஷர்களுக்கு சொன்னார். அசுத்த ஆவிகளும் அவரை கண்டபோது, அசுத்த ஆவிகளும் இயேசு கண்டபோது அவர் முன்பாக விழுந்து நீ உண்மையிலே தேவனோட குமாரன் என்று சத்தமிட்டு சொல்லுதுங்களா? நீ உண்மையிலே தேவனோட குமாரன் என்று சத்தமிட்டு சொல்லும்போது தம்மை பிரசித்தம் பண்ணாதபடி அவர் இயேசு சொல்றே, ரொம்ப கத்தாத, நீ கத்துறதுனால அப்புறம் எல்லாத்தையும் கேட்டு அங்கே ஒன்றும் பெரிய கலவரம் உண்டாயிடும். அதனால வாய் மூட, உனக்கு சுகமாச்சுல, என்னை கண்டு பயப்படுறல, விசாசம் விட்டு ஓடிச்சுல, அமைதியாரு அப்புறம் அவர்களுக்கு கண்டிப்பாக கட்டளையிட்டார். பின்பு அவர் ஒரு மலையின் மேல் ஏறி அப்புறம் இயேசு பார்த்தாரு. ஐயோ, இந்த கூட்டம் வந்து லேசாக கடைஞ்சு போவார். இப்போ இயேசு என்ன சொல்கிறாரு? அவருக்கு கடமை இருக்குது. அவர் இன்னும் கொஞ்ச நாள் தான் பூமியில் இருக்க போகிறாரு. அப்போ நான் பூமியை விட்டு போகும்போது என்னோட ஊழியம் தொடர்ந்து போகணும். அடுத்த ஜெனரேஷன், அடுத்த லீடர்ஷிப், செகண்ட் லைன் லீடர்ஷிப், ஐ ஹேவ் டு ப்ரிப்பேர். இயேசு இந்த கூட்டத்தை விட்டு தனியாக மலை மேலே போகிறாரு. இயேசு அந்த மலை மேலே போகும்போது யாரை கூட்டு போகிறார்? தமக்கு சித்தமானவர்களை தம்மிடத்தில் வரவழைத்தார். அவர்கள் அவரிடத்திற்கு வந்தார்கள். இயேசு அவர் பிடித்தமானவர்கள், என்னோட ஃபாலோவர், நீ ஆனால் என் குடா, ஓகே, நீ என் பின்னால் வா அப்படின்ட்டு இயேசு அழைக்கிறார். அந்த அழைப்பில் அவங்க உடனடியாக விட்டுட்டு பின்பற்றாங்க. இயேசு மலைக்கு போகிறாங்க. இங்கே என்ன நடக்குது? அப்பொழுது அவர் 12 பேரை தெரிந்து கொண்டு, அந்த இடத்துல வந்தவங்கள 12 பேர் தேர்ந்தெடுத்துக்கிறாங்க. அந்த 12 பேர் அவர்கள் தம்மோடு கூட இருக்கவோ, அவங்க நீங்கள் தாண்டா என்னோட கூடா, எனக்காக உயிர் கொடுக்க போகிறாங்க நீங்கள்லாம், அதனால் உங்களுக்கு நான் இந்த வல்லமை அதிகாரம் கொடுக்க போகிறேன். என்னவா? இருக்கவும் பிரசங்கம் பண்ணும்படியாக, நல்லா பிரசங்கம் பண்ணும்படியாக தாம் அவர்களை அனுப்பவும் அவங்களே அனுப்புகிறாரு. நீ வந்து போயிட்டு அங்கே போயிட்டு திக்கு கூட்டத்தை பார்த்து, இயேசு அவர் வந்தார் தெரியுமா, ஆனால் வந்துட்டு அவர் அந்த
இந்த மாதிரி பிரசங்கம் பண்ணாக்க நீங்களும் ஓடிடுங்க. புரியுதா? அதனால் இவனுங்க வல்லமையாக பிரசங்கம் பண்ணணும். இயேசு குறித்து, அந்த சுவிசேஷம் குறித்து அதிகாரத்தோட பிரசங்கம் பண்ணணும். அந்த ஆண்டவரோட வார்த்தையை அதிகாரத்தோட இவருக்கு சொல்லணும். இயேசு இதுதான், இயேசு இது செய்தார், இயேசு இது கொடுப்பார், இது வேதம் இது சொல்லுது, இது நடக்கும், நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க அப்படின்ட்டு தைரியத்தை ஆண்டவர். நீ எவனா இருந்தாலும் சரி, நீ கொம்பனாக இருந்தாலும் சரி, நீ கோஷம் 8, 21, 24, கோஷம் 4, எந்த நம்பராக இருந்தாலும் சரி, என் இயேசு என்னையே உங்ககிட்ட அனுப்பியிருக்கிறார். உங்ககிட்ட பேச சொல்கிறார், உங்ககிட்ட சொல்கிறார். சொல்ல வேண்டிய கடமை என் கடமை, கேட்க வேண்டிய கடமை லூமியா பசார். கேட்குறீங்க ஆண்டவர் என்னை கேட்கும்போது நான் சொல்லிட்டு, ஆண்டவர் நாளைக்கு ஆண்டவர் ஞாயிறு தீர்ப்பில் கோச 8காரன், கோச 4காரன், 14, 13, 18, 21, 24, 20 நம்பர் பாருங்க எத்தனை. நான் பாராயில் கூட சின்ன நேரத்தில் பார்த்து அஃபால் கூட பண்ணேன். 36 நாயகன் தனியாக எங்கே வச்சுருக்காங்க, சீனன் தனியாக ஒரு பேர் எனக்கே ஞாபகம். அவனை பார்த்து ஆண்டவர் கேட்பார், ஏய் நான் சுந்தர் அனுப்பினேன் உன்கிட்ட, நான் யாருன்ட்டு சுந்தரம் உண்டு சொன்னார் தானே? ஆமாம், நீ நம்பலையா? அந்த நியாயத்திற்குள்ள ஆண்டவர் கேட்பார். அவன் சொல்ல முடியாது, இல்லை சுந்தரம் என்று சொல்லலை. சுந்தரடே எப்படா இருக்கிற, நல்லா இருக்கிறியாடா, வாடா தண்ணி குடிக்க போவோம், அதுதான் சொன்னார் என்று சொன்னாக்கா அவ்வளோதான். அது நீங்கள் செஞ்சிடாதீங்க. இயேசுவோட அன்பு குறித்து நீங்கள் பேசுங்க. அதனால தான் ஆண்டவர் இயேசு உங்களைய தன்னோட மூடாவாக ஏற்றுக்கிட்டாரு. புரியுதுங்களா? நீங்கள் இயேசு இல்லாத போது அவரை பற்றி நீங்கள் பேசணும். ஒருத்தர் உங்கள்கிட்ட கஷ்டம் வர்றாங்க, பிரதர் நானும் அதே மாதிரி தான் கடந்து போனேன், ஆனால் நான் இயேசுவை நம்பினேன், நான் இயேசுவை விசுவாசித்தேன், நான் இயேசுக்கிட்ட கேட்டேன், இயேசுக்கிட்ட ஜெபம் பண்ணேன், இயேசுக்கிட்ட உண்மையாக இருந்தேன். இப்போ நான் சமாதானத்தோடு இருக்கிறேன். கஷ்டம் எல்லாத்துக்கும் வரும் இந்த பூமியில். மழை பெய்யும் போது எல்லாரும் மேலே மழை பெய்யும், வெயில் அடிக்கும் போது எல்லாத்துக்கு மேலே வெயில் அடிக்கும், சூடு வரும்போது எல்லாத்துக்கும் சூடாக இருக்குல்ல, எல்லாத்துக்கு மேலே சூடாக இருக்கும். ஆனால் இயேசு ஒரு நம்பிக்கை கொடுக்குறார், அதுதான் சிசுவது. நீங்கள் இயேசுக்குள்ள ஆழமாக நிலைத்து நிற்க வேண்டும். கற்பாரி மேலே கட்டின ஒரு கட்டணமாக, மணல் மேலே நீங்கள் கட்டினாக்க உங்கள் வீடு மழை வரும், வெள்ளம் வரும், அடிச்சுட்டு பார்த்தாக்கா கடலை நீதி. யார் போகுமா? ஆக கிறிஸ்து பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்றைக்கு அந்த அழைப்பை உங்களுக்கு உண்மையாக கொடுக்குறார். உண்மையாகவே நீங்கள் இயேசுவை விசுவாசிக்கிறீங்களா? இயேசுவை நேசிக்கிறியா? அதில் நீங்கள் உண்மையாக இருக்கிறீங்க. தொடர்ந்து வியாதிகளை குணமாக்கி பிசாசுகளை துரத்தும்படி அவர்கள், வியாதிகளும் குணமாக்க பிசாசுகளும் துரத்த அது அவர்கள் அதிகாரம் அவர்கள் அதிகாரம் உங்களுக்கு. இப்ப இயேசுவோட மேலாக நீங்க வல்லமைகள் அற்புதங்கள் செய்யுங்க. ஆண்டவர் இயேசு அந்த அதிகாரம் உங்களுக்கு கொடுக்கிறார். அந்த 12 சீசர்களுக்கு கொடுத்தாங்க. பேதுரு அதுலேருந்து போன ஆவியில் நிரம்பி போகும்போது பிரசங்கத்திலே எத்தனாயிரம் பேர் ரட்சிக்கப்பட்டார்கள்? 3000 பேர் ரட்சிக்கப்பட்டார்கள். புரியுதா? ஆக நீங்க இயேசுவை நம்பி போய் உங்க நண்பர்கிட்ட சொல்லும்போது, 10 பேர்த்துக்கு சொல்லும்போது ஒரு 3 பேராவது நீ சொன்னது உண்மைண்டு அவர்களும் நம்புவார். ஆண்டவர் அது பார்த்துக்குவார்.
சுகம் உங்களுக்கும் ஆண்டவர் கொடுத்துருக்கிறார். பேய் ஓட்டுறதுக்கு அதிகாரம் உங்களுக்கு இருக்கு. இயேசு மேலே நீ நம்பிக்கையாக இருக்கும்போது யாருக்காவது பேய் பிடிச்சிருந்தாக்கா அப்பாளுக்கு சாத்தான இயேசுவின் ரத்தத்தாலே ஓடிப்போ. நீங்க ஜெபிக்கும் போது அந்த பேய் ஓடும், அந்த பேய் கேட்கும். ஆனா நீங்க விசுவாசத்துல உறுதியா இருக்கணும். முடியுமா? முடியாதா? இயேசு சொன்னது நடக்குமா? நடக்காது. இந்த மாதிரி சந்தேகத்துல நீ போய் அப்பாலே போ சாத்தானே என்பது சாத்தான் முடிய பார்த்து சொல்றான், டேய் நீ யாருன்னு எனக்கு தெரியும். சாத்தான் உங்களுக்கு தெரியும். ஓடா உன்னைய பார்த்தேன், இயேசுவை பார்த்தேன் உங்களுக்கு தெரியும். ஆனால் நீங்கள் இயேசுவில் ஆழமாக உறுதியாக இருக்கும்போது சாத்தான் போயிருப்பான். இங்கே பார்க்குறல இயேசு பார்த்து பேய் பிடிச்சவங்க கால் வந்து விழுவுறாங்களாம். நீ மெய்யாகவே உண்மையிலே நீ தேவகுமாரன், ஆண்டவரோட பிள்ளை, நீ ஆண்டவர் அப்படின்ட்டு அறிக்கை விடணும் பிசாசு. அந்த மாதிரி பிசாசுங்களை கண்டு நடுநடு. இவன் தான் எனக்கு தெரியுமே, ஏற்கனவே நம்ம எல்லாம் ஒன்றா தானே இருந்தோம், ஒன்றா மெஞ்சா அடித்தோம், ஒன்றா தண்ணி போட்டோம், ஒன்றா திருடணும், ஒன்றா பொய் சொன்னோம். டேய் உன்னை பற்றி எனக்கு தெரியும், நீ பேசாத. ஆனால் நீ அதெல்லாம் விட்டுட்டு உண்மையிலே ஆண்டவர் உனக்கு பாவம் மன்னிப்பு கொடுத்துட்டாக்கா நீ நம்பிக்கை உறுதியாக. ஆமாடா நான் பாவியாக தான் இருந்தேன், நான் உன்னோட எல்லா பாவங்களும் செய்தேன். ஆனால் இப்போ நான் ஆண்டவர் இயேசுக்கு முதல் இடத்தை நான் கொடுத்துருக்கிறேன். நான் இயேசுவை நம்புகிறேன். இயேசுக்காக நான் ஊழியம் செய்ய ஆயத்தமாக இருக்கிறேன். நான் இயேசுவோட சீசன் தான் ஜெய உடா இயேசு நீங்கள் பேசணும். அதுதான் இன்றைக்கு ஆண்டவர். அவர்கள் யாரெனில் சீமோன், இவனுக்கு பேதுரு என்று பெயரிட்டார், செபெதேயுவின் குமாரனாகிய யாக்கோபு, யாக்கோபின் சகோதரனாகிய யோவான், இவ்விருவருக்கும் இடிமுழக்க மக்கள் என்று அர்த்தம் கொள்ளும் பொவனெர்கேஸ் என்கிற பெயரிட்டார். அந்திரேயா, பிலிப்பு, பர்த்தலமேயு, மத்தேயு, தோமா, அல்பேயுவின் குமாரன் யாக்கோபு, ததேயு, கானானியாகிய சீமோன், அவரை காட்டிக் கொடுத்த யூதாஸ்காரியத்து என்பவர்களே. ஆண்டவர் அந்த 12 சீசர் பேர் நம்ம வாசிச்சோம். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களை பேர் சொல்லி அழைக்கிறார். தாயின் கருவில் இருக்கும்போதே ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார். அந்த ஆண்டவருக்காக உறுதியாக எப்படி ஒரு மரம் ஆழமாக வேறு அது உறுதியாக இருக்கும்போது நீங்களும் அதே போல உங்கள் வேறு இயேசுவின் விசுவாசம் இயேசு மேல உறுதியாக இருக்கிறேன். அதுதான் சீசர். இயேசுவின் அன்பு உங்களுக்கு. அதை நாங்கள் நிருபத்தை வாசிக்கும் போது சுத்தமாக சொல்கிறோம். கரெக்டாக ஆண்டவர் சொல்கிறார். ஒரு உடம்புல எல்லா உறுப்புகள், கை, விரல், நாக்கு, கண், மூக்கு, கால், வயிறு, எல்லாத்துக்கும் ஒரு என்னவா ஃபங்க்ஷன் வேலை இருக்குது. புரியுதா? பசியாக இருக்கிறது. கால் எனக்கு எனக்கு கை இருக்குது, சோறு அப்படி இருக்குது. எப்படி போவேன்? ஆக ஒத்தளிக்கணும். காலு போ. அந்த முறை தான் கை கிட்டுக்கணும். வாய் மட்டும் பண்ணல, கையும் ஒத்தளிக்கிறோம். அந்த சோறு எடுத்து வாய் எடுத்து மென்னும்போது நாக்கும் ருசி பார்க்கணும். எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு இருக்கும். அதே போல திருச்செல்வி நான் தான், எல்லாம் நான் தான் அப்படின்னு இருந்தாக்கா
சபை வளராது. எல்லாத்துக்கும் ஒரு பங்கு உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு கடமை உண்டு, எல்லாத்துக்கும் ஒரு பொறுப்பு உண்டு. அவங்களுக்கு கொடுக்கப்பட்ட பொறுப்பு நீங்கள் செய்யும்போது சபை தானாக வளரும். அந்த மரம் வேறு உறுதியாக இருக்கும், சபையின் வேறு உறுதியாக இருக்கும். இன்றைக்கு ஆண்டவர் நம்மளுக்கு வெளிப்படுத்துகிறார். நீ உண்மையிலே என்னோட கூடாவா இருக்கணும்னாக்கா இயேசுவை விசுவாசிக்கிறவர்களாக இருக்கு. இயேசு நீங்க விசுவாசிக்கிறவர்களாக இருந்தாக்கா அவரோட அன்புல நீங்க நிலைக்கிறது. அவர் எப்படி பிறர் மேல இறக்கப்பட்டாரோ அதே போல நீங்களும் இறக்கப்படணும். அப்போ அவர் எப்படி எல்லாத்தோட பாவங்களை மன்னித்தாரோ நீங்களும் பிறர்களோட பாவங்களை மன்னிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். அது கிறிஸ்துக்குரியமானவர்களே, இன்றைக்கு நம்மளையே கேட்க வேண்டிய காரியங்கள். இன்றைக்கு நான் இயேசு எது நோக்கி பார்க்குறேன்? ஆசீர்வாதம் நோக்கி பார்க்குறேன்னா இல்லை என்னை தனிப்பட்ட காரியத்துக்காக நான் பார்க்குறேன்னா, am I spending time with Christ before trying to serve Him? ஆண்டவரோட உங்களோட நேரம் எவ்வளோ நீங்கள் செலுத்துங்க. நினைச்சாக அப்போதான் இயேசுவே. பிரச்சனைன்ற வரும்போது, வழி என்று வரும்போது இயேசுவே. அதனால ஆண்டவர் கேட்கிறார், என்னை நீ வேலையும் நினைக்கிறவர்களாக எனக்காக சாட்சியானவர்களாக இருக்க வேண்டும். எனக்காக ஊழியம் செய்ய நீங்கள் எப்போதும் ஆயத்தமாக இருக்கிறோம். Am I willing to answer the call even though I feel weak and unqualified? நான் தகுதி இல்லாதவன் என்று நீங்கள் நினைக்கலாம். ஆனால் ஆண்டவர் அந்த 12 பேர்களும் தகுதி இல்லாதவன் தான். மீன் பிடிக்கிறவன், வட்டி வாங்குறவன், சாதாரண மனுஷனுங்களை தான் ஆண்டவர் தெரிந்து கொண்டார். அந்த 12 பேர்களும் யாரும் பிஹெச்டி, யாரும் மந்திரி இல்லை, யாரும் ராஜா இல்லை, யாரும் அட்டும் இல்லை, எம்பி இல்லை, சாதாரண மனுஷங்களும். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களையும் சாதாரணமானவர்கள் தான். நீங்களுக்கும் அந்த ஆண்டவர் அழைப்பு கொடுத்திருக்கிறார். அந்த ஆண்டவரை ஆழமாக விசுவாசிங்க. அவரோட சுவிசேஷத்தை நம்புங்க. ஆண்டவர் உண்மை உள்ளவர். ஆண்டவர் சொன்னபடியே வருவார். அவர் வருகையிலே நம்ம ஒருமனம் இருக்க வேண்டும். நம்மளே கலவரத்தில் உண்டாக்கி, பிரிவினத்தில் உண்டாக்கி, ஒருத்தர் மூஞ்சி பார்க்கறதுக்கு பிடிக்கல அப்படின்னு பேசிட்டு இருந்தாங்க. ஆண்டவரை மூஞ்சி பார்க்கறதுக்கு இல்லை பணம் அப்படின்றது. அதனால இன்றைக்கு ஒரு ஆலோசனை மனசாக எல்லாத்தையும் ஆண்டவர் சொல்கிறார், உங்களோட சுமை எனக்கு கொடுக்க வேண்டியது எல்லாத்தையும் வச்சுட்டு நீ மன்னிப்பு அப்போ எனக்கு வாழ்க்கை. அது நம்ம வாழ்க்கையில் கடமைக்காக, சும்மா கடமைக்காக நம்ம ஆலோசனை, கடமைக்காக நான் இயேசுவின் பிள்ளை அப்படின்னு சொல்லியிருக்கேன். ஆண்டவர் நீ யாருன்னு எனக்கு தெரியாது, நீ என்னத்தை செஞ்சாலும் ஆண்டவர் சொல்கிறார். என்ன ஆண்டவர் எடுத்துடுறேன்ற, நான் தான் சபையில் முன்னுக்கு வந்து எல்லாம் செய்கிறேங்க, நான் தான் மைக்கு பிடிக்கிறேனே, நான் தான் பின்னால் கிச்சனில் எல்லாம் செய்கிறேனே, சபை தேவைகள் நான் தானே சந்திக்கிறேனே, நீ என்ன சொன்னாலும் ஆண்டவர் சொல்கிறேன் எனக்கு தெரியாது, நீ தெரியாது, நீ யாருன்னு எனக்கு தெரியாது போடா. ஆனால் நீ ஆண்டவருக்குள்ளே விசுவாசமாக உண்மையான சீசனாக இருக்கும்போது எல்லாவற்றையும் ஆண்டவரோட செயல் உங்களுக்குள்ள இருக்கின்றது. ஆண்டவர் உங்களுடைய குடும்பத்தின் பிள்ளைகள். சக்கேயு இயேசு வீட்டுக்கு அழைக்கப்பட்டது. அந்த வீட்டுக்கு என்ன வந்துச்சா?
ரட்சிப்பு வந்துச்சான். Salvation came to the house of Zacchaeus. அதே போலதான் மத்தேயு. இயேசு உங்க வாழ்க்கையில உங்க வீட்டுக்குள்ளே நீ அழைக்கும் போது, வர வைக்கும் போது, உன்னால உன் பிள்ளைகளையும் குடும்பங்களும் ரட்சிக்கப்படுவார்கள். அது விசுவாசி. அல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். தொடர்ந்து இந்த நாளுக்காக தோத்திரம். இப்போது ராபத்தின் ஆராதனைக்கு செல்வோம், ஜெபம் செய்வோம். தோத்திரம் ஆண்டவரே, என்னை கொடுத்த வார்த்தைக்காக நன்றி. உண்மையான சீசத்துவம் எங்கள் வாழ்க்கையில் இயேசு நாமத்தில், இயேசு மேலே ஆழமாக வேறாக இருக்க நீங்கள் எந்த சூழ்நிலையிலும் நாங்கள் பின்வாங்கி போகாதபடியாக